நந்தினி, மாமா சொல்லுங்க மாமா. என்ன பண்ற? சும்மா தான் மாமா இருக்கேன். சரி, காலேஜ் எப்படி போச்சு? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சரி மாமா, வேற என்ன சொல்லுங்க. நந்தினி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நந்தினி இன்னைக்கு. அப்படியா மாமா? நந்தினி, என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரி பேசுற? ஒன்றும் இல்லை மாமா, நான் நார்மலாக தான் இருக்கேன். நந்தினி, என்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அவன்கிட்ட. என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கல. மாமா. நந்தினி, என்னாச்சு? சொல்லு, என்னாச்சு? மாமா நீங்கள் எப்போ வருவீங்க? நான் உங்களை பார்க்கணும் இப்போ. நந்தினி, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியே பேசுற? உடம்புக்கு எதுவும் முடியலையா? சொல்லுமா, என்னாச்சு? மாமா நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் அப்படி பேசுற? வாய்ஸ்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. ரொம்ப டல்லா பேசுற. என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? உடம்புக்குலாம் எதுவும் இல்லை மாமா. என்னாச்சு நந்தினி? சொல்லு. எதுவும் சொன்னா தானே எனக்கு தெரியும். நம்ம வீடியோ கால் பண்ணுறீங்களா? சரி, பண்றேன். மாமா. என்னாச்சு நந்தினி? ஏன் இப்படி பேசுற? மாமா நான் சொன்ன கோவப்பட மாட்டீங்களா? கோவப்பட மாட்டேன், சொல்லு. ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு மாமா காலேஜில் வச்சு. நீங்கள் கால் பண்ணீங்களா? ஆமா, கால் பண்ணேன் 3:30. ஃபோன் ஃபர்ஸ்ட் இங்கே போச்சு, அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ம் ஆமாம் மாமா. அதுக்காக தான் இப்படி டல்லா பேசுறியா? நான் ஃபோன் பண்ணியிருப்பேன், திட்டுவேன்னு. இல்லை மாமா, இன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் நின்னலாம். அப்போ பஸ் ஸ்டாப்ல நிற்கும்போது என்னாச்சு? சொல்லு நந்தினி, சொல்லு நந்தினி, என்னாச்சு? அம்மா நீங்கள் அன்னைக்கு ஜவுளி கடையில் வச்சு திட்டினீங்களா மாமா? அந்த ஆள் வந்தார். அவன் வந்தானா? எங்க? பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தம்மா நானும் பிரியாவும். அப்போ வந்து என்கிட்ட பேசினார் மாமா. என்ன பேசுனா? இன்னைக்கு சொன்னல மாமா, அதே தான் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பிரியா திட்டினா மாமா. நான் பிரியா கிட்ட சொன்னேன், போ சொல்லு, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மாமா. ஆனால் பிரியாவும் சொல்லிட்டான், நான் உங்களை தான் விரும்புதேன்னு சொல்லிட்டேன் மாமா. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல, அதுக்காக தான். சரி, வேற என்ன சொன்னான்? அவன் நான் சரின்னு சொன்னான். அவங்க வீட்டில் உள்ளவங்கள கூட்டிகிட்டு வந்து அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசுவானான், கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறான். சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் அதுக்கு பதில் எதுவும் சொல்லலை மாமா. அவங்ககிட்ட பேசலை, பிரியா கிட்ட தான் பேசினேன். நான் என் மாமா என்னை லவ் பண்ணாட்டியும் நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிரியாவும் சொல்லிட்டேன் மாமா, நந்தினி உங்களை லவ் பண்ண மாட்டான், எங்கள் அண்ணனை தான் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டேன் மாமா. ஆனாலும் அவங்க என்ன மரியாதை அவங்க இவங்களுக்கு? என்ன சொன்னாலும் சொல்லு. அவங்க டெய்லியுமே வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் சொன்னாங்க, நான் டெய்லி வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்று அப்படின்னு. மாமா. சொல்லு. மாமா கோவமா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சத்தமே வரல. ஒன்றும் இல்லை, வந்து பேச சொல்லுமா. கல்யாணம் பண்ணி வைக்கிட்டான். நான் வைக்கேன் மாமா. சரி, நான் சும்மா தான் கேட்டேன். நான் வைக்கிறேன் மாமா. நீ கோவப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்காக கேட்டேன். சரி மாமா, நீங்கள் கேளுங்க, நான் வைக்கேன். நந்தினி, நான் விளையாட்டுக்கு பேசினா நந்தினி, நல்லா பேசணும், அதுக்காக தான் அப்படி பேசினேன். சரி, நார்மலாக பேசுவேன். வேண்டாம் மாமா, நீங்கள் கொஞ்சம் ஃபோனை வைங்க மாமா. நீ ரிலாக்ஸ் ஆகு, எப்போ பண்ணுன்னு சொல்லி நான் பண்ணுறேன். பண்ண வேண்டாம் மாமா. நந்தினி, கோவமா? வேண்டாம், பேசாதீங்க, வைங்க. நந்தினி, நான் அப்படி சொன்னால் நீ கோவப்பட்டு சண்டை போடுவேன்னு நான் சொன்னேன். இருக்கட்டும் மாமா, விடுங்க. நந்தினி, நான் சொன்னதுக்காக நீ வருத்தப்படுற? ஃபோனை வைக்கிறேன் மாமா, பேசாதீங்க. நந்தினி, நந்தினி ஃபோனை கட் பண்ணாத நந்தினி. நான் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, நான் விளையாட்டுக்காக பேசினேன். நீ மறுபடியும் சண்டை போடுவேன், நார்மலாக இருப்பேன்னு பார்த்தேன். பேச நந்தினி. பேச மாட்டியா? சரி, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணுறேன், அப்புறம் பேசுறியா? என்ன ஆச்சு நந்தினி? நான் இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கேன், ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேக்க. நீங்கள் இனிமேல் என்கிட்ட பேச வேண்டாம், நானும் பேச மாட்டேன். நந்தினி, நான் சொன்ன நீ கோவப்படுவேன்னு நினச்சேன் நந்தினி. கோவப்பட்டு பேசுவேன்னு நினச்சேன். சரி இருக்கட்டும். இப்போ பேச போறியா இல்லையா? இல்லைன்னா கொஞ்சம் கழிச்சு பண்ணணுமா? அதாச்சும் சொல்லு. நீங்கள் பண்ண வேண்டாம். நந்தினி, நீ என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேல்ல, அப்புறம் ஏன் இப்படி பேசுத? அப்போ நீங்கள் கல்யாணம் சொன்னீங்கல்ல எனக்கு, அப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளை இவரா? அதான் இப்படி கேட்கீங்க, அப்படி தானே? நந்தினி, நீ தப்பாக யோசிக்க. இவரா இல்லையா? அவன் இல்லை நந்தினி. அவனை போய் பார்ப்பனா? ஆ, உனக்கு நல்லது தானே செய்வேன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் அவனான்னு கேட்க? யாராக இருந்தால் என்ன? நீங்கள் வைங்க, எனக்கு கால் பண்ணாதீங்க. நந்தினி, நீ என்னை கோவப்படுத்துற. பேசுன்னு சொன்னேன். நான் வைக்கேன். நந்தினி, வாயை கண்ட்ரோல் பண்ணுறே எருமை மாடு. தேவையில்லாமல் பேசி அவளை டென்ஷன் படுத்திப்போம். குரலே சரியில்லை, அழுதுட்டுருக்கான்னு நினைக்கிறேன். என்ன செய்ய? பேசி தான் சமாதானப்படுத்தணும். ஃபோன் எடுக்க மாட்டாள. அவன நம்பர்லேருந்து இப்போ அடித்தாலும் எடுக்க மாட்டாள. எப்படி பேச? நான் அவளை சமாதானப்படுத்தி வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசி கஷ்டப்படுதான். அவளுக்கு தான் ஒன்றும் புரியாத. நம்ம இப்படி சொன்னால் கோவப்படுவான்னு சொன்னான், நார்மல் ஆயிடுவான்னு சொன்னான். நான் அது அவளுக்கு புரியாதுல்ல, அப்புறம் அவள் என்ன செய்வான்? சரி, கால் பண்ணி பார்ப்போம் எடுக்கலான்னு. எடுக்க மாட்டேக்கலாம்.
பார்த்துட்டு வரலான்னு போனால் இவனு வேற விட மாட்டானு. பார்க்க போனால் நானும் சொல்லிடுவேன். ஊருக்கு போவதுட்டையும் பேசாமல் இருந்தால் என்னத்துக்காவா? சரி ஒரு டைம் அடித்து பார்ப்போம், மெசேஜ் பண்ணி விடுவோம். நந்தினி, 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 நந்தினி பேசு. சொல்லுங்க மாமா. நந்தினி, நீ அவனை பற்றி நான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஆ, நான் கோவப்பட்ட நீ என்கிட்ட சண்டைக்கு வருவேன், நார்மல் ஆயிடுவேன், அதை மறந்துடுவேன்னு நினச்சி தான் நான் அப்படி பேசினேன். நீ புரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன். அதுதான் உனக்கு புரியாதுல்ல, எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, அதை நினச்சி வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ பேசு என்கிட்ட. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா? நந்தினி, நிஜமாவா சொல்கிற நீ தூக்கம் வருதுன்னு? தூங்க போகிறேன். நீ என்கிட்ட அழ மாட்டேன்னு சொல்லியிருக்க. நீ சொன்னது எதையுமே பண்ண மாட்டேங்க நந்தினி. சொன்ன எதுவுமே பண்ண மாட்டேங்க. அப்போ நான் டெய்லி உங்ககிட்ட சொன்னது எதுக்கு நந்தினி? நான் அழலை. சரி, வீடியோ கால் அட்டன் பண்ணு. நான் படுத்திருக்கேன் மாமா, ஆடியோ காலிலே பேசுங்க. நான் அழலை. நம்பலாமா? அது உங்கள் விருப்பம் மாமா. நந்தினி, நீ என்னை கோவப்படுத்துற. என்ன மாமா பண்ணணும்? எந்திரிக்கவா? அதான் கல்யாணம் முடிவாயிட்டலாம் மாமா. நீங்கள் கெட்டிக்க போகிற பொண்ணுகிட்ட பேசலையா? அங்கே ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் தூங்குதேன். அவங்கக்கிட்ட பேசுங்க மாமா, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல உங்கள்கிட்ட பேசணுன்னு. சரிதான், நான் பேசுகிறேன். நீ இப்போ பேச என்கிட்ட. சரி சொல்லுங்கள் மாமா. நந்தினி, நீ சந்தோஷமா இல்லைல்ல? இருக்கேன் மாமா, சந்தோஷமாக தானே இருக்கேன். ம், அப்படியா? பொய்யெல்லாம் சொல்கிற. என்கிட்ட நேத்தானே சொன்னேன். ஆ, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. நீ வர வர உண்மையாகவே இல்லை நந்தினி. மாமா நான் சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களா? உங்களுக்கு கல்யாணம் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சந்தோஷமாக இருங்க மாமா. நந்தினி, கோவப்படுத்தாத. நீ சந்தோஷமா இருந்தால் தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். சரி, நீ என்கிட்ட எப்போ உண்மையாக இருக்கியோ அப்போ பேசினா போதும். வை, உனக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ போய் சொல்லாமல் அப்போ எனக்கு மெசேஜ் பண்ணி ரிங் விடு. டெய்லி எவ்வளவோ சொல்லிட்டு இருக்க மாட்டேன், ஆனால் கொஞ்சம் கூட ஒரு வார்த்தை கூட நீ காதில் கேட்க மாட்டேக்க. சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என் பேச்சுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்க இப்போ? சரி வை, என் ஃபோன் இனிமேல் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற. சரி மாமா சொல்லுங்கள், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். சொல்லுங்கள். சரி மாமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம்லாம் கவலைப்படாதீங்க, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் அப்படி சொன்னீங்கல்லாம் அதான் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. உன்கிட்ட என்ன சொன்னேன்? எப்போதும் சந்தோஷமாக தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2 நாளாக அதை தானே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட காதில் வாங்கலையா நீ? ம், சரி, அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ டென்ஷன் எடுக்காதானே. உங்ககிட்ட வந்து இனிமேல் பேசினோம்னா சொல்லு, உடனே எனக்கு கால் பண்ணேன்னா. சரிங்க மாமா. அங்கே வச்சே கால் பண்ணியிருக்கலாம்ல. என் ஃபோன் ஆஃப் ஆகிட்டான். பிரியா கிட்ட சொன்னேன், மாமாவுக்கு தெரிஞ்ச மாமா ரொம்ப கோவப்படும்ல, நீ மாமாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு. அவள் பண்ணலையா? அதெல்லாம் எதுக்கு அப்படி கேட்டா. அப்போ நான் சொன்னேன், சரி மாமாட்ட நான் பேச மாட்டோம்ல, அண்ணன் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு. அப்புறம் பிரியா பேசி அனுப்பிட்டான். நீ எதை பற்றியுமே வருத்தப்படக்கூடாதுன்னு இருக்கலாம். என்ன நடந்தாலும் வருத்தப்படக்கூடாது. உன் மனசில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். சரிங்க மாமா. இது உன்னோட வாய்ஸ் இல்லையா? சரிங்க மாமா. ம், சரி, நான் வேணா வரட்டா நாளைக்கு? ம், பார்க்கணும்னு சொல்கிறல. வேண்டாம் மாமா, இருக்கட்டும். நீங்கள் பிறகு வாங்க. நந்தினி, ஷேராக சொல்கிறியா? ஓகே மாமா, நான் இருந்துக்கிறேன். நீங்கள் வரதட்டையும். என்கிட்ட பேசும்போது நீ கவலைப்படலாமா? எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம். அது எனக்கு தெரியப்படுத்தணும்ல, அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி நீ எப்போதுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். சரிங்க மாமா. சரி, வீட்டுக்கு போனியா? உங்கள் அத்தையை பார்த்தியா? பார்த்தேன், வீட்டுக்கு போனேன். சரி, உங்கள் அத்தை எப்படி இருக்காங்க? ஏன் மாமா, அத்தை நல்லா தானே இருக்கு. நீங்கள் பேசலையே அத்தைட்ட? காலையில் பேசினேன். அப்போ எதுக்காக அப்படி கேட்குங்க? சும்மா கேட்டேன் நந்தினி. நீ தான் உங்கள் அத்தையை பார்க்காம இருக்க மாட்டேல்ல, அதான் கேட்டேன். அப்படியா? சரி மாமா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் இருக்கு எனக்கு. என் டாட்டி வாங்க போகிறேன் நந்தினி. நான் வரேன்னு தானே கேட்கேன். வேண்டாங்க, அப்புறம் எப்போ வருவீங்கன்னு கேட்க. இது ரொம்ப நாள் இருந்தால் பரவாயில்ல மாமா, ஒரு 10 நாள் தானே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவீங்க. அப்புறம் அதனால தான் எனக்கும் தோணுது பார்க்கணுன்னு. பார்க்கணும்னு தோணுதுலாம், அதுக்கு தான் வரட்டான்னு கேட்கேன். இருக்கட்டும் மாமா, இத்தனை நாள் நான் பொறுத்தல, நான் ஒரு வாரம் நான் பொறுத்துக்கிறேன். சரி, சந்தோஷமா இரு. என்ன, என் கல்யாணத்தை விட உன் கல்யாணத்தை நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா மாமா? ஆமாம், நீ ஆசைப்பட்டதை நான் சீக்கிரம் நிறைவேற்ற போகிறேன். மாமா. ஆமாம் நந்தினி, சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு தான் உன்னை சந்தோஷமா இருன்னு நீ கேட்கியா? கேட்கவே மாட்டேன். அது நீங்கள் என் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நாளைக்கு கிளம்பி வரட்டா? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு வாங்க. ஏன் நந்தினி? அப்போ தான் கூட கழிச்சாலும் எக்ஸ்ட்ரா லீவ் தருவாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ம், சரி. வேறு கல்யாணத்தில் உனக்கு எதுவும் ஆசை இருந்தால் சொல்லு. என் ஆசையை தான் நீங்கள் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, வேறு என்ன ஆசை இருக்குது? அதுவே எனக்கு நடக்கலை, மற்ற ஆசைப்படத்தை செஞ்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? என் மாமாவே எனக்கு இல்லைன்னு ஆயிட்டு. நீங்கள் கல்யாணம் பண்ண பிறகு நான் எப்படி தான் இருக்க போகிறேன்னு எனக்கே தெரில. நந்தினி, என்ன யோசிக்க? பேசாமல் அமைதியாக இருக்கேன். ஒன்றும் இல்லை மாமா. இல்லை, ரொம்ப நேரம் பேசலையா, அதான் எதுவும் யோசிக்கேன்னு யோசித்தேன். உங்களை தவிர நான் என்ன யோசிக்க போகிறேன்?
என் நினப்பு ஃபுல்லாக நீங்கள் தானே இருக்கீங்க மாமா. உங்களை பற்றி தவிர நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். இன்னும் 14 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என் மாமா எனக்கு இல்லைன்னு ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன்? என்ன உங்களுக்கு பிடிக்காதா மாமா? நந்தினி, என்னாச்சு? என்ன யோசிக்க? எது வேணாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டேன்ல, என்கிட்ட கேளு. ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் எதுவும் பேசலல, அதனால நான் அமைதியாக இருக்கேன். நீ பேச வந்தா நான் அமைதியாக இருக்கேன். எனக்கு இப்போ என்ன பேசன்னு தோணலையா? தோணலையா? சரி, நைட்டு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஆக வேண்டிய வேலையை பாரு. அது இருக்கட்டும். என் தங்கச்சி மோனுக்கு தான் என் பிள்ளைய கொடுப்பேன், நீயே கட்டி வைப்பேன்னு இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போ அவனும் வேற பொண்ணை பார்த்துட்டானா? மவுளுக்கும் வேற மாப்பிள்ளையை பார்த்தாச்சா? சரி, இப்போ அதுக்கு என்ன? இதுக்கு தான் நான் அப்பதே சொன்னேன். அப்பதே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கலாம்ல, என் பேச்ச கேட்டா. இப்போதான் கல்யாணம் முடிவு பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. ஓ, இப்போ மருமவன் மாப்பிள்ளை பார்த்துருக்கானோன்னா அதுக்கும் சரின்னு தலையாட்டியாச்சு. ஆமாம், ஏன் மருமவன் பார்த்துருக்காங்களா? அவன் கரெக்டாக தான் பண்ணுவான். இப்போ நான் உன்னை தேவையில்லாத பேச்சு பேச சொல்லல, ஆக வேண்டிய வேலையை தான் பார்க்க சொன்னேன். ஓ, இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. உன்னை வந்து பண்ணுவேன். நிச்சயத்துக்கு எல்லா வேலையும் நான் பார்க்கேன். நீ பொருள் எல்லாம் எடுக்கணும்னா எடுத்துரு, சொல்லியாச்சு. அவளுக்கு தான் பொருள் இருக்குல்ல, நாங்கள் எவ்வளோ பேசுனீங்க? இருக்கதை என் மவுளுக்கு போட்டு விடணும். அப்போ அவளத்தையும் கொடுத்துட்டு தேனுக்கு என்ன செய்ய? தேனுக்கு நான் பண்ணி போட்டுக்கிடுவேன், நீ உன் வேலையை பாரு. அவ்வளோ நகையுமா அவளுக்கு போட்டு விட்டா அந்த தேனுக்கு என்ன செய்ய? சொன்னதை மட்டும் செய்யுன்னு தான் சொன்னேன். போ, பைசா தரேன், போய் எடுத்துட்டு வா. ஒரு செயினும் ஒரு பிரேஸ்லெட் எடுத்துட்டு வா. மாப்பிள்ளைக்கா எத்தனை பொருள் எடுக்கணும்? செயினில் 5 பவுன் எடுத்துக்கா, பிரேஸ்லெட்டில் ஒரு 2 பவுன் எடுத்துக்கா. இவ்வளோ போடணுமா மாப்பிள்ளைக்கு? அப்படி என்ன பெரிய மாப்பிள்ளை? சொல்கிறத மட்டும் கேளு, என்ன? தேவையில்லாத பேச்சு பேசாத. கல்யாணத்துக்கு இங்கே இருக்கணும்னு நினைக்கல, உன் வீட்டுக்கு நீ போறியா? என் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிடுவேன். எது சொன்னாலும் இப்படி மிரட்டிக்கிட்டே இருங்க. போ, எப்போ போகிற? சரி போகிறேன், மத்தியானம் போகிறேன். சரி, மற்ற பொருளெல்லாம் நான் சொல்லிடுறேன். சின்ன பாத்திரங்கள் எதுவும் எடுக்கணும்னா போய் எடுத்துக்காங்க, சொல்லியாச்சு. இதால கூட கூட்டு போ. சரி, நான் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு சரியாக தோணலை. உனக்கு தோணுனாலும் சரி, தோணாட்டாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னமோ பண்ணி தொலைங்க. சொல்கிறத மட்டும்தான் பேசாமல் செய்யணும். தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு. சொல்லி அத்தர மாமா, நீங்கள் வேலை கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன், சொல்லு. நந்தினி எங்க மாமா? காலேஜ் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டு இருக்காயா? என்னாச்சு, எதுவும் சொல்லணுமாயா? இல்லை மாமா, நான் கேட்டேன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். சரிம்மா, சொல்லு. என்கிட்ட சொல்லணுமா இல்லை நந்தினிட்ட சொல்லணுமா? நந்தினிட்ட பேச வேண்டியதானே, அவன் நம்பர் வச்சிருப்பில்ல நீ. நந்தினிட்ட நான் பேசுகிறேன் மாமா, அது இப்போ இல்லை, உங்கள்கிட்ட தான் பேசணும். சரிம்மா, சொல்லு. மாமா, நீங்கள் நாங்கள் வரதட்டியும் கொஞ்சம் சாயந்தரம் நந்தினி பிரியாலும் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் மாமா, காலேஜில் போய். ஏன்யா, என்னாச்சு திடீர்னு? பஸ்ஸில் தானே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்லை மாமா, நாங்கள் வரதட்டியும் கொஞ்சம் கூட்டு போயிட்டு கூட்டுவாங்க. அவள் கல்யாணத்தை டென்ஷனில் இருப்பாள், அதுக்காக. சரியா, நான் போய் கூப்பிட்டு வரேன். உங்களுக்கு வேலை இருந்துச்சு போக முடியலன்னா மச்சானை கூப்பிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா கார் எடுத்துகிட்டு போங்க மாமா, நீங்களும் மச்சானமே 2 பேருமே எடுத்துகிட்டு போங்க. போகும்போது நீங்கள் போக வேண்டாம் மாமா, அம்மா கொண்டு பஸ் ஏற்றிட்டு வருவாங்க. சரிம்மா, எனக்கு என்னன்னு புரியலை. அதான் மாமா, அவள் கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாளா, அப்புறம் கவனம் இல்லாமல் இருப்பா, அதுக்காக தான் சொன்னேன். சரியா, சரி, நீ சொல்கிற மாதிரி பண்ணுறேன். நந்தினியை கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லுங்க மாமா, அங்கேருந்து அம்மா கூப்பிட்டு போய் விடுவாங்க. சரியா, சொல்கிறேன். நந்தினி, நந்தினி, எப்பா? கிளம்பிட்டியாம்மா காலேஜுக்கு? அப்போ ஒரு 5 நிமிஷம் கிளம்பிட்டு இருக்கேன். சரிம்மா, மெல்ல கிளம்பு. கிளம்பிட்டு சாப்பிட்டு அங்கே அத்தைட்டு போ. ஏன்ப்பா அத்தைட்டுக்கு இருக்கு? அங்கே போயிட்டு பிரியா கூட போமா. இப்போ பிரியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவாப்பா. நீ வீட்டுக்கு போமா, தங்கச்சி கூட்டு போவா, போய் பஸ் ஏற்றிட்டு வருவா. எதுக்காகப்பா? நாங்கள் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ல, பிறகு ஏன் அத்தையை வர சொல்கிறீங்க? சும்மா தான், தங்கச்சி வருவா. சாயந்தரம் நான் கூப்பிட வரேம்மா. என்னப்பா நீங்களா கூப்பிட வரீங்க? ஆமாம்மா, காலைல தங்கச்சி கொண்டு விடுவா. சாயந்தரம் நான் வரேன், உன்னையும் பிரியாலையும் கூப்பிட்டு வரேன். இப்போ நீங்கள் ஏன்ப்பா தேவையில்லாமல் அலைதிய? நாங்கள் வந்துடுவோம், பரண்டிடும். ஆமாம், இருங்க, நான் நந்தினிட்டு பேசுகிறேன், ஒரு நிமிஷம். சரியா, நீ சொல்லு. நந்தினி. மாமா எழுந்திச்சிட்டிங்களா? கிளம்பிட்டீங்களா? இப்போவே ஃபோன் அடிச்சிட்டிங்க. நான் எழுந்திரிச்சிட்டேன், கிளம்பிட்டேன். நீ காலேஜ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு இருக்கேன் மாமா. சரி, சாப்பிட்டியா? இல்லை மாமா, இப்போ தான் போய் சாப்பிடணும். சரி, நீ சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு போக வேண்டாம், வீட்டுக்கு போ. அம்மா உன்னையும் பிரியாலையும் கொண்டு பஸ் ஏற்றிட்டு வருவாங்க. ஏன் மாமா திடீர்னு இப்படி சொல்லுதீங்க? அப்போ இதை தான் சொல்லிச்சு. இப்போ நாம சொல்லிச்சா செய்யுங்க அப்படியே. அத்தை ஏன் அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்கிங்க? நாங்கள் போயிடுவோம்ல 2 பேரும். நன்றி, சொன்ன கேளு. சரிங்க மாமா, இதெல்லாம் அத்தை சும்மா அங்கேயும் இங்கேயும் அலையுதாங்கல்லாம். சரி, இன்னும் 4 நாள் தானே, நான் வர தெரியும். அப்புறம் நான் கூப்பிட்டு போகிறேன். சரிங்க மாமா. சரி, கவனமாக போனேன் என்ன? சரிங்க மாமா. கிளம்புனது, வீட்டை விட்டு கிளம்புனதும் எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் ஆடியோ கால் பண்ணுறேன், லைனில் இருக்கேன். சரிங்க மாமா. சாப்பிட்டு கிளம்பணும் என்ன? சரிங்க மாமா. இன்னைக்கு எதுக்காக மாமா? கல்யாணம் வச்சிருக்கலாம் நந்தினி, அப்புறம் நீ சேஃபாக போயிட்டு வரணும்ல, தேவையில்லாத அதை போட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு தான். எதுவாக இருந்தாலும் சொல்லு என்ன? அப்படி பிரியா கால் பண்ணல அப்படின்னா நீ மெசேஜ் பண்ணுவோம் நம்பர்லேருந்து. சரிங்க மாமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்.
சரி மாமா நான் கிளம்பட்டா? சரி கிளம்பு, சாப்பிடு, சாப்பிட்டு வெளியே போகும்போது மெசேஜ் பண்ணுண்ணா. சரிங்க மாமா. சரி வைக்கிட்டா. ம் சரிங்க மாமா. ஆமா நான் பேசிட்டேன் சரின்னு சொல்லிட்டா. சரியா, உன் பேச்ச மீறவே மாட்டா. உங்க பேச்சும் கேட்பா மாமா. அவள் இப்போ குழப்பத்தில் இருக்கா, அதனால என்னன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கா. ஆனால் கல்யாணத்தை பற்றி சொன்னேன், ஏன் ஒன்றுமே சொல்லலையே. ஆமாம், அவள் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டா மாமா. நீங்கள் தான் எது சொன்னாலும் கேட்பாடலாம். நீங்களும் அம்மாவும் எதுவுமே அவள் சொன்னால் சரின்னு தானே சொல்லுதீங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கலாம். அதனால் இப்போ நீங்கள் சொன்னது அவளால் எதுவும் சொல்ல முடியல மாமா. அப்புறம் நானும் லவ் பண்ணலன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த குழப்பத்தில் என்ன பதில் சொல்லுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். அவள் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்தானா அவள் கூட தேனாச்சும் அத்தையாட்டி இருக்க சொல்லுங்க மாமா. அப்புறம் அவள் தனியாக இருந்து இதாட்டி யோசிச்சுட்டு இருப்பான். சரிம்மா நான் அத்தைட்டு சொல்கிறேன். நான் வர்ற வரைக்கும் தான் மாமா இப்படி இருப்பா, நான் வந்துட்டேன்னா அவள் நார்மல் ஆயிடுவா. சரியா சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படி அத்தை வெளியே எங்கேயும் போனாங்கன்னா இவ்வளோ அம்மாட்ட கொண்டு விடுங்க மாமா, இல்லைன்னா அம்மா வர சொல்லுங்க, அம்மா வந்துருப்பாங்க. இதுக்கு தாண்டா நான் எங்கேயும் கொடுக்க மாட்டேன்னு நந்தினியா. சரிங்க மாமா, அத்தை இருக்காங்களா? ஆமாய்யா இருக்கா. அப்போ அதை பற்றி எதுவும் பேசாதீங்க மாமா, அப்புறம் சொல்லிடுவீங்க நீங்கள். ஆமாய்யா இப்போ அத்தை சொல்ல வந்தேன். ஆமாம், அத்தையை வச்சுட்டு நீங்கள் பேசாதீங்க மாமா, அப்புறம் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், எல்லா பிள்ளைகளும் சொதப்பிடும். சரியா நான் கவனமாக பேசுகிறேன். பெரும்பாலும் அத்தை இருந்தால் பேசாதீங்க மாமா, தனியாக வந்து பேசுங்க. சரியா, நீங்கள் என்னதான் பிளான் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களாம் எதுவும் நினச்சி வருத்தப்படாதீங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நந்தினிக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாமா, அவ்வளோதான். சரிம்மா. ஆனால் நீ ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொல்லு. என்கிட்ட யாரும் சொல்லியிருக்கலாம்ல ஐயா நீ. நந்தினி படிக்கணும்னு தான். அப்புறம் இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு கல்யாணம் முடிக்கணும்ல மாமா, அதனால தான் சொல்லாமல் இருந்தேன். சரிம்மா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட, ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்கலாம்ல. சரி மாமா விடுங்க, நீங்கள் அம்மா நந்தினி ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேற்ற போகிறோம்ல, வேற என்ன. நந்தினி படிக்கணுங்கிறதுக்காக தான் மாமா இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா நான் என்னைக்கே கூப்பிட்டு போயிருப்பேன் அவளை. தப்பாக நினைக்காதீங்க மாமா, நான் எப்போவுமே உங்ககிட்ட பேசுகிறேன்ல அம்மாவை மாதிரி, அதனால சொல்கிறேன். சரியா, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அவளை படிக்க வச்சிருக்கலாம்ல, அப்புறம் ஏன் படிக்க போச்சுன்னு. மாமா அத்தை இருக்காங்க, வார்த்தையை கவனமாக பேசுங்க. என்னையா செய்ய, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷம். அம்மா அவளே படிக்க போக மாட்டேன்னு தான் மாமா சொல்லியிருக்கான், நான் தான் கட்டாயப்படுத்தி போக சொல்லியிருக்கேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொன்னேன்னா அவள் போகவே மாட்டான் மாமா என்னை விட்டுட்டு. அதுக்கு தான் கொஞ்சம் போகட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். சரியா, ஆனால் நந்தினி கல்யாணத்தை பற்றி எதுவும் சொன்னால அவன்கிட்ட. நான் அவட்ட சொல்லிட்டு தான் மாமா இருக்கேன், சந்தோஷமாக இருன்னு கேட்க மாட்டிக்கா. மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மாமா, அதுக்காக தான் நான் உங்களை அவளை தனியாக விடாதீங்க பார்த்துக்காங்க நான் வரதுட்டின்னு சொல்கிறேன். தனியாக இருந்தால் ஏதாச்சும் யோசிப்போம் மாமா என்னை பற்றி, பிறகு அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வந்துட்டேன்னா அவள் என்ன மாரி எதுவும் பண்ண மாட்டான், நான் வந்துட்டேன்னா அவள் கூட இருந்து பார்த்துக்கிறேன் மாமா, அதை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லைல்ல. தனியாக இருந்தால் நான் தப்பாக ஏதாச்சும் யோசிக்க தெரியாமல் யோசிச்சு வச்சுட்டு இருப்பான். இங்கே இருக்கிறதுனால யோசிப்போம் மாமா, தெரியாதுன்னு நினச்சிட்டு. அங்கே இருந்தாலும் அதெல்லாம் யோசிக்கவும் மாட்டான், பண்ணவும் மாட்டான். மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுதான் மாமா, அதுக்காக தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். காலேஜுக்கு போகாமல் இருக்கட்டுமா வீட்டில், தங்கச்சி இருக்க சொல்லுதேன். வேண்டாம் மாமா, வீட்டில் இருந்தாலும் எப்போதும் என்னை பற்றி யோசிச்சுட்டு ஏதாவது குழம்பிட்டே தான் இருப்பா. காலேஜ் போட்டோம் போனாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கியா மாமா? ஒரு 5 நாள் தானே மாமா, நான் வந்துருந்தேன் மாமா, அது வரைக்கும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா. ஏன் மாமா என்னாச்சு? என் மருமம் இல்லை ஐயா, என் தங்கச்சி பையன்லாம் இந்த அளவுக்கு நந்தினி மேலே பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கலையா. ஆமாம் கவனமாக பேசுங்கன்னு சொன்னேன், அத்தை இருக்காங்களா இல்லையா? இல்லையா போயிட்டா. சரி மாமா விடுங்க, அதை நினச்சி ஏன் போட்டு. இல்லையா, நான் என் தங்கச்சி நல்லா பார்த்துக்குவா என் பிள்ளையா அப்படின்னு நினச்சி தான் நான் உனக்கு கட்டணும்னு நினச்சேன். ஆனால் நீ இந்த அளவுக்கு என் பிள்ளை மேலே பாசம் வச்சுருப்பேன் நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எங்கள் மேலே வச்சதை விட மாமா நான் அதிகமாக வச்சுட்டேன். நீ என் தங்கச்சி பிள்ளைலையா, அது வேற, உசுரே என் தங்கச்சி தானையா. அதே மாதிரி தான் மாமா, நந்தினி என் மாமா பொண்ணு இல்லை, நந்தினி மேலே பாசம் வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலையா. அவளை கல்யாணம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன மாமா உங்களுக்கு சந்தேகம் இதில்? நந்தினியை விட்டு நான் வேற யாராவது யோசிப்பேனா மாமா? இல்லையா, நீ நந்தினிட்ட எப்பவுமே கோவப்படுவேன்னு தான் சொல்லுவா, தங்கச்சும் அதான் சொல்லுவா, நந்தினி வந்து அதை தான் சொல்லுவான். அதுக்கு தான் யோசனை பண்ணையா. அதுவா, உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க மாமா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எதுக்கு நான் கோவப்படுத்துன்னு. இப்போ என்கிட்ட சொல்ல மாட்டேன், என் மேலே கோவத்தில் இருப்பான். அதெல்லாம் நினச்சி எமோஷனல் ஆகாதீங்க மாமா. நந்தினி விட்டுட்டு நான் யாரையும் நினச்சி பார்க்க மாட்டேன். கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுல ஐயா, உங்ககிட்ட வந்து பேசிச்சுலாம், நான் அந்த பொண்ணை கூட நினச்சேன். மாமா நீங்களுமா? அந்த பொண்ணு நல்லா பேசல ஐயா அவன்கிட்ட. ஏன் மாமா நீங்கள் வேற, அவள் என்னை விரும்பதாமாம்மா செய்கிறான். அவான்னு இல்லை மாமா, யார் வந்தாலும் அது முடியாது. நந்தினி தவிர யாரையும் நினைக்க மாட்டேன். நந்தினி என் மேலே உசுரே வச்சிருக்க மாமா, அவளை விட்டுட்டு மாமா நீங்களுமா என்னை பற்றி தெரிஞ்சு யோசிச்சிருக்கீங்க. சரியா, நீ வேலைக்கு போயிருந்தல்ல அதனால யோசிச்சேன். சரி விடுங்க மாமா, இப்போ ஏன் போட்டு அதை பேசிக்கிட்டு. நந்தினியை கவனமாக பார்த்துக்காங்க. நின்று பேசுவேயா?
பேசுவேன் மாமா, இப்போ பேசுவேன். அப்போ ஏன் நீ வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவள் பேசல மாட்டேன்? அவளுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா தான் அவளுக்கு திருப்தியா இருக்கும். அன்னைக்கும் சட்டை தான் போட்டிருந்தா, அதுக்கு தான் அவளை கூட்டு போதுக்கு வந்தேன். நீ இத்தனை வருஷம் என்கிட்ட டெய்லி பேசுறியா, ஆனால் இதை பற்றி பேசவே இல்லை. மாமா நான் பேசலையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. புரியலையா? டெய்லி பேசுறதே நந்தினி பற்றி விசாரிக்கதான் மாமா. தியானை பற்றி விசாரிச்சாலே நீங்கள் நந்தினி பற்றி எல்லாம் சொல்லிடுவீங்க. நந்தினி வேற உங்ககிட்ட எல்லாத்தையுமே பேசிடுவாள் மாமா, என்ன நடந்தாலும் சொல்லிடுவா, அம்மாட்டையும் சொல்லிடுவா. அதனால தான் ராஸ்கல் என்ன வேலை பார்த்துருக்க நீ. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் மாமா கால் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நந்தினியும் பற்றி எப்படி தெரிஞ்சுக்குவேன், நந்தினி எப்படி இருக்கான்னு எப்படி மாமா நான் தெரிஞ்சுக்க, அதுக்காக தான் உங்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நீ டைரெக்டாக கேட்டிருக்கலாம்லடா. விடுங்க மாமா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, இனிமே அதை பற்றி பேசி என்ன செய்ய. நீ எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கடா, என்ன என் தங்கச்சியா எல்லாத்தையும். என்ன செய்ய, எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க. டேய் சும்மா சொன்ன மாமா. சரி விடுறா. அப்புறம் பைசா எதுவும் வெளியில் வாங்கக்கூடாது மாமா. நீங்கள் ஏன்டா அப்படி சொல்லுத? அவளுக்கு அதை பண்ணுதான் இதை பண்ணுதான் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. எதுவுமே பண்ணாண்டா மாமா, எல்லாமே நான் பார்த்துக்குவேன். எனக்கு பாருங்க மாமா, என் நந்தினி எனக்கு தாரன்னு சொன்னதே பெருசுதான் மாமா. எனக்கு பெருமை தான்டா என் மருமகனுக்கு கொடுக்குறதுல. மருமகனுக்கு நீங்கள் ஒன்றுமே தராண்டா மாமா, இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும். ஏய் அது என் தங்கச்சி பையனுக்கு, இது என் மருமகனுக்கு, எல்லாம் ஒன்று தான் மாமா. நீங்கள் அப்படியே மாற்றாதீங்க கதையை. எதுவுமே பண்ணிட்டு இருக்காதீங்க மாமா, சொல்லியாச்சு. உங்கள் மாவாட்ட பேசாமல் இருந்த மாதிரி உங்கள்கிட்ட தான் பேசாமல் இருப்பேன். ஏய் அடி வாங்குவ பத்துக்கா. பிறகு நீங்கள் தேவையில்லாத வேலை பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் வெளியே அனுப்புறதா இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் யோசிக்கலாம். அது செய்ய வேண்டிய கடமை இருக்குது, செய்யணும். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக என் பொண்ணை அப்படியே கொடுக்க முடியுமாடா? ஒன்றுமே செய்யண்டா மாமா, நீங்கள் கொடுக்கவே வேண்டாம், நானே தூக்கிட்டு போயிடுறேன். கேட்ட குறையிலடா உன்ட்ட. உங்கள் பிள்ளைட்டு தானே மாமா, சொல்லுங்க மாமா, நாளைக்கே வந்து தூக்கிட்டு விட்டா. அடி வாங்க போறடா, இனிமே உங்கள்கிட்ட என்ன கேள்வி? சரிடா, நீ சீக்கிரம் வாடா. வரட்டான்னு தான் கேட்கேன், உன் மாமா தான் வேண்டாங்க, நான் என்ன செய்ய? ஏன்டா நந்தினியா அப்படி சொன்னா? இப்பவுமே வந்தால் கொடை கழிச்சு லீவு ரொம்ப நாள் கிடைக்காது, நான் இங்கே வர வேண்டியது இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். சரிடா, எத்தனை நாள் லீவில் வரீங்க? 1 மாதம் வருவோம் மாமா. ஏன்டா அவ்வளோ நாள்? ஏற்கனவே உங்கள் மகன் என் மேலே கொலை வெறியில் இருக்கான், எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போயிட்டு தான் மறுபடியும் கூப்பிட்டு போகணும். கொடுத்து வச்சவாடா என் பொண்ணு. சரி அப்போ நான் நீ கஷ்டம்தான்டா. ஆமாம்மா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன், நீங்களே இப்படி சொல்லுறீங்களா? சரிடா, நான் இருக்கேன் உனக்கு. சரி மாமா. சரி சாப்பிட்டியாடா? ஆஃபீஸ்லேயே இருக்கேன். ஆமாம்மா, ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், சாப்பிட்டேன். சரிடா சீக்கிரம் வாங்க. நானும் வரலான்னு தான் பார்க்கேன், உங்கள் மாவை தான் வேண்டாங்கல்ல. இல்லை வேற பையனை வேற போகவே கூடாதுங்கன்னுவேன். வாங்கடா, வந்தால் தானே நல்லாயிருக்கும். சரி மாமா, இன்னொரு 4 நாள் தானே பொறுத்துக்காங்க. சரிடா சரி. சரி மாமா, நான் வைக்கேன், நீங்கள் வேலை கிளம்பலாம். சரிடா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. சரிங்க மாமா, உங்கள் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். மாமா கவனம் நந்தினி மேலே. சரிடா பார்த்துக்கிறேன். சரி மாமா, நான் வைக்க பிறவை அடிக்கேன், நைட் அடிக்கேன். சரிடா சரி.